தள்ளாத வயசு இது எப்படி கெட்டதா இருக்கிறதோ தள்ளாத வயசுல வர்றதும் கெட்டது என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதற்கு ஏற்றவாறு சில ஹதீசுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அந்த 4 விஷயம் என்ன? இது புகாரில நீங்கள் 2822வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதுல என்ன 4 விஷயம் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். கோழையான இருக்கக்கூடாது, வீரம் உள்ளவனா இருக்க வேண்டும். கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி, தள்ளாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை நீ வாழ வை, எது வரைக்கும் வாழ்ந்துடக்கூடாது. தள்ளாத வயசு இருக்கிற, தள்ளாத வயசுனா படுக்கையில மலஜலம் கழித்துக் கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாரமா நினைவாற்றல் எல்லாம் போய் ரிவர்சல் ஆயிரும்ல. தள்ளாத வயசுனா என்ன அர்த்தம்? நம்முடைய ஒரு 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை ரிவர்ஸ்ல இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமன் அம்மிருஹு நுனக்கிசுஹு பில் ஹல்கி அஃபலா தஅகிலூன், யாருக்கு நாம் அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறோம்? அப்படி தலைகீழ திருப்புகிறோம்ங்கறான். எப்படி திருப்புறான்? சின்ன வயசுல நம்ம இருந்தோம்ல, எப்படி இருந்தோம்? பல்லு இல்லாம இருந்தோம். ஒரு 50 மேல அவனுக்கு 70 80 90 வாழ்ந்தான்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிரும்? அவனுக்கு பல்லு இல்லாம போயிருவான். குழந்தையா இருக்கும்போது பல்லு இருக்காது, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் பல்லு இருக்காது. குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? படுக்கையில மலஜலம் கழிக்குவோம். அதை பத்தி ஒரு உறுத்தலே கிடைக்காது, அதுலயே பரண்டு தூங்கவும் செய்வோம். அந்த மலஜலம் வாசமும் நமக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த குளிரும் கூட ஒண்ணும் தெரியாது. அது அந்த அசிங்கமான மேல உரசும் அந்த மலமெல்லாம் அது கூட நமக்கு ஒரு மேட்டரா தெரியாது. அந்த மாதிரி 90 வயசுல இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு குழந்தை அளவுக்கு நம்மளை ஆக்கிறான் பாருங்க. யாருக்கு அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவரை நக்கிசுஹு பில் ஹல்கி, படைப்புல தலைகீழா திருப்பி போடுகிறோம். எந்த நிலையில ஆரம்பிச்சாலும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து முடிக்கிறோம். அதிக வாழ்நாள் வர வர என்ன ஆகும்னு கேட்டா, சரி குழந்தையா இருக்கும்போது நம்ம நடந்தோமா? நடக்கல, படுக்கையில தான் கிடந்து கால வெட்டிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி ஆயிரம் இல்லையா? 90 வயசு 85 வயசு ஆனா அவருக்கு கால் இருக்குது, நடக்க இயலுமா? நடக்க இயலாது. அண்ணன் போனா இன்னும் அதிகமா வச்சுட்டு வைங்க, நினைவெல்லாம் தப்பி போயிடும். சாப்பிட வேணும்னு கேட்க தெரியாது. அவர் தள்ளாத வயசு போச்சுன்னா நம்மளா பார்த்து ஏதாவது வாயில ஊட்டி விட்டானே தவிர எனக்கு அதை கொண்டு இதை கொண்டான்னு கேட்க இயலுதா? அப்ப இந்த மாதிரி இதுக்கு பேரு அறுதல் உமருங்கிறது, அதாவது தள்ளாத வயசுங்கிறது. இப்படி அல்ல ஆக்கிறாத அப்படின்னு பாதுகாப்பு தேடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி, தள்ளாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்லாமல் இருக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு. கோழைத்தனம் எனக்கு வர வேண்டாம், தள்ளாத வயசு எனக்கு வேண்டாம். முதுமை வரலாம், தள்ளாத வயசு எனக்கு வர வேண்டாம். சிறுவர்கள் நிலைக்கு ஆயிடுவோமே, குழந்தைங்கிற லெவலுக்கு வந்துருவோமே, அந்த மாதிரி நம்ம ஆகிவிட வேண்டாம். அதே மாதிரி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகளை விட்டு உன்னிடத்தில் நான் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க. இது அத்தஹியாத்துல தொழுகையிலேயே இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். அத்தஹியாத்து ஓதுறோம்ல, அத்தஹியாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்கள் பட்டியலில் இது ஒரு துஆவாக கூட இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரில 2822வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்லுது? தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுது. பாதுகாப்பு தேடினா அர்த்தம், கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. கோழைத்தனம் நல்லது இல்லைன்னு வழங்குறமா இல்லையா? நல்லதா இருந்தா பாதுகாப்பு தேடுவாங்களா? ஒரு விஷயம் நல்லதா இருந்தா அதை தாண்டிதான் கேட்பாங்க. அப்ப நல்லது என்று இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்கிறது. தள்ளாத வயசு வரைக்கும் ஒருத்தன் இருந்துடக்கூடாது அப்படின்னு வழங்குது. ஆனா நம்ம பார்க்கிற இத்தனை நல்லடியார்கள், இத்தனை நல்ல மனிதர்கள் தள்ளாத வயசு வரைக்கும் கிடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க? ரொம்ப பிள்ளைகளாம் திட்டி, மருமகள்லாம் திட்டி, பொண்டாட்டி கூட என்னைக்கு போய் தொலைவான் அப்படின்னு கேட்டு அது மாதிரி மௌத்தாகக்கூடிய நிலைமை எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அடையிறத பாக்குறோம். அப்ப அந்த தள்ளாத வயசுல ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிட்டாங்க, அதனால கெட்டதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது இல்லைங்கிற மாதிரி நிறைய கிடைக்கிறது. கெட்டது மாதிரி இப்ப தெரிகிறது, கெட்டது இல்லைங்கிற மாதிரியான ஹதீசுகளும் நிறைய இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஐயுன் நாசி ஹைருன், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்கள்ல சிறந்தவன் யார்? ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன்ல சிறந்தவன் யாருன்னு கேட்டா தொழுகிறவன் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவன் சொல்லுவாங்க. கேட்கிறவனை பொறுத்து, ஒரு வரதட்சணை வாங்குறவன் வந்தான்னு வைங்க, மனிதர்கள் சிறந்தவன் யாருன்னா வரதட்சணை வாங்காதவன் சொல்லுவாங்க. அவனுக்கு அதான் சொல்லணும், அவன்கிட்ட எது இல்லை அதான் சொல்லணும். எதுல அவன் மைனஸா இருக்கானோ பொய் சொல்லாதவன், நாக்க பேணி கொண்டவன், ஒவ்வொரு கட்டத்தில் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி
அவனை பார்த்தோன்னே எடை போட்டுவாங்க, இந்த 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 மைனஸ் அவன்கிட்ட இருக்குது, இந்த குறைய சரி பண்ணணும்னு சொல்லி. இவர் கேட்கறது என்ன நோக்கத்தில் கேட்கிறாரு, அது ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. அவர் தான் கேட்கிறாரு நினைக்கிறேன். ஐயுன் நாசி கைருன், மனிதர்கள்ல சிறந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒருவேளை வயசான ஒரு தள்ளாத வயசு உள்ள ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமலும் செய்து கொண்டு இருந்தாரோ அவர்தான் சிறந்தவர். கொஞ்சம் வயசுல போயிடாம நல்ல நீளமா வாழணும். அப்ப நீடூழி வாழ்றாரு பாருங்க, நீடூழி நல்ல வாழ்க்கை வாழ்றாரு, அவர்தான் சிறந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஐயுன் நாசி ஷர்ருன், கெட்டவன் யாரு அவரை கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தால உம்ருஹு வ ஸா அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீளமாக போய் கெட்ட செயலும் உள்ளவனாக இருந்தானோ அவன் தான் கெட்டவன். அப்ப அதிகமான வாழ்நாள் ஒருத்தனுக்கு கிடைத்தால் அதுல அதிகமான நன்மைகள் அவன் செய்தால் அவனுக்கு நிறைய தரஜாக்கள் கிடைச்சு போயிடுது. அவனால யார் அடைய இயலாது. 90 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்த ஒருத்தனும் 50 வயசுல போன ஒருத்தனும் எப்படி சமமா வாங்க? 40 வருஷம் அவங்களுக்கு கூட செஞ்சிருக்கான அவன். 50 வருஷத்துல உள்ளவன் 50 வருஷத்துல தானே தொழுதிருப்பான். அதுல ஒரு 15 வருஷம் தொழுதிருக்க மாட்டானே. 50 வருஷத்துல 50ல செத்தான்னு சொன்னா 30 வருஷம் தொழுதிருப்பான். 90ல செத்தவன் 60 வருஷம் தொழுதிருப்பான்ல, 70 வருஷம் தொழுதிருப்பான்ல. அப்ப அவனுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறது. நோன்பு அதிகமா வச்சிருப்பான், தான தர்மம் அதிகமா செஞ்சிருப்பான். அப்ப நீண்ட நாள் வாழ்வது என்பது கெட்டது ஒண்ணும் கிடையாது. இந்த ஹதீஸ்ல இருந்து வழங்குறது. இது திருமதியில 2252வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதே திருமதியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நாடினால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நல்லது செய்ய நாடினால், அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவனுக்கு சிரமத்தையும் தண்டனையும் கொடுத்து விடுகிறான். ஒய்தா அராதல்லாஹு பி அப்திஹி ஷர்ர, ஒரு அடியானுக்கு கெட்டது அல்லாஹ் நாடினானேயானால், அம்சக அன்ஹு பி தம்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி அதை மிச்சமா வைத்துக் கொண்டு அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 2319வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதுல எல்லாம் துன்பங்கள்? ஃபீ நஃப்ஸிஹி, அவருடைய பாடி உடல் விஷயத்துல, ஓ வலதிஹி அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல, ஓ மாலிஹி அவருடைய பொருளாதார விஷயத்துல எல்லாம் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். பிள்ளை ஒழுங்கா இருக்க மாட்டான், பிள்ளைகள்னால அவனுக்கு கஷ்டம். அவன் பாடிங்கிறது இதெல்லாம் சேரும். எது? படுக்கையிலேயே மலஜலம் கழிக்கிறது, பேச முடியாம போறது, சாப்பிட்டா வேணும்னு கேட்க தெரியாம போறது, அடுத்தவருக்கு பாரமாக நினைக்கப்படுறதுக்கு ஆகுறது. இவன் என்னென்ன அதிகாரம்லாம் வீட்டுல பொண்டாட்டிலாம் என்ன மிரட்டி இருப்பான், அவன் பண்ணுவான். அப்ப அவ கையில் வச்சுட்டு இருப்பா, ஒழுங்கா திண்டு சாவு கிழமை அப்படின்பா. அப்ப அதெல்லாம் கணக்கு தீக்கிறதெல்லாம் நடக்குமா இல்லையா? அவன் எப்படி துடிப்பாங்க, அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை செய்வான். எது வரைக்குமா? ஹத்தா எல்கல்லாக வமா அலைஹி ஹத்தியா, அவன் மேல ஒரு பாவமும் இல்லாமல் அல்லாஹ் போய் சந்திப்பான். இப்படி எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு திட்டு வாங்கி ஓலை வாங்கி பொண்டாட்ட திட்டு வாங்கி பிள்ளைகிட்ட திட்டு வாங்கி வாசலதிக்கு போட்டு ஒன்னு சீரழிச்சு நாசமாக்கிட்டவனை விட்டார்களே, ஆனால் அவன் இந்த உலகத்தில் செஞ்சான்ல அதுக்கெல்லாம் கணக்கு இங்கே முடிக்கிறான்ல. கணக்கை முடிச்சு விட்டு மௌத்தா போனால் ஒரு தப்பும் இல்லாதவனாக அல்லாஹ்வை சந்திப்பான். அப்ப இது நல்லதா கெட்டதா? தள்ளாத வயசு என்பது நல்லதானங்க. தள்ளாத வயசுங்கிறது நல்லதாகவும் இருக்கிறது. ஆனால் இதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கணும். எப்படி? நம்ம கேட்கிறது வேணான்னு தான் கேட்கணும். நம்ம என்ன கேட்கணும்? ரசூல்ல கேட்டாங்களா இல்லையா? அந்த ரசூல் தான் இதையும் சொல்றாங்க. அப்படி அல்லாஹ் உனக்கு தந்துட்டான்னு அது கெட்டது கிடையாது. ஆனா நீ கேட்கறது எதை கேளு, அடுத்தவனுக்கு பாரான்னு ஒண்ணு வந்துருது. என்ன இருந்தாலும் நம்ம அடுத்தவனுக்கு தள்ளாத வயசுன்னு எப்போ வந்துட்டோமோ, நம்ம கையை கொண்டு சாப்பிட முடியாம, நம்ம காலை கொண்டு நடக்க முடியாம, நம்ம வாயை கொண்டு பேச முடியாம நம்ம எப்ப ஆகுறோமோ அப்ப அடுத்தவருக்கு நம்ம சுமை, அடுத்தவருக்கு பாரம். எங்க வேலையை நாங்களே செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எங்களை கொண்டு போயிடலாங்கிறது சரியானது. அது அப்படி கேட்காம ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என் சீக்கிரம் கொடுத்தாங்க அர்த்தம் வந்துரும்ல, அது கேட்க கூட அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அதை வேற விதமா நமக்கு சொல்லி தர்றாங்க. எல்லாம் தள்ளாத வயசு வரைக்கும் கொண்டு போயிடாத, என்னை கொண்டு போறாத, என்ன செஞ்சிடாத, படுக்கையில எல்லாம் செய்யற மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் எனக்கு வாழ்நாள தந்துராது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன விளங்கிறோம், அதாவது தள்ளாத வயசை நம்ம விரும்பி அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது. அப்படி நம்மளுக்கோ
நம்மளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதனால எல்லாம் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, இதுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு லேசாக விரும்புறான். நம்ம அவரை போய் பார்க்க போறோம், தள்ளாத வயசுல இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள கூட அவர் சேர்க்காம வாசல்ல போட்டாங்க, இவ்வளவு மனச்சங்கடத்துல இருப்பாரு, அந்த மனச்சங்கடமா ஒரு அதாபு தானே, தண்டனை தானே. அவர்கிட்ட போய் நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க, நீங்க எவ்வளவு மனிதனுங்க தப்பு செஞ்சிருப்பீங்க, தப்பு செய்யாத யாரா இருக்கிறோமா, இந்த தப்புக்கெல்லாம் மறுமையில தண்டனை இருக்குது, இங்கேயே ஒண்ணும் செய்யாம உங்களை எல்லாம் தண்டிச்சிட்ட காரணத்தினால அங்க லேசாக்குறான், நீங்க பயங்கரமான சூப்பரான வாழ்க்கை அடைய போறீங்க, மறுமையில வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆறுதலை அவருக்கு நம்ம சொல்ல வேண்டும். நமக்கே அல்லாஹ் அது மாதிரி தள்ளாத வயசை தந்து விட்டான் என்று சொன்னால் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு அப்படி இருந்தால் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும். நம்மள அந்த மாதிரி தள்ளாத வயசு வரைக்கும் ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும், வேணாம்னு நம்ம அல்லாஹ்ட்ட வேணாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான்னு சொன்னா, ஓ இப்ப கேட்டு அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா ஏதோ நன்மை செய்ய நாடுறான், அங்க மிதிச்சா நீ தாங்க மாட்ட, இங்கே ஒண்ணு மிதிச்சு போடுறேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகிறான் என்று அதையும் பாசிட்டிவா. இஸ்லாத்துல எல்லாமே பாசிட்டிவ் தாங்க, நெகட்டிவா எடுத்துக்கிட்டு துன்பப்படுறதுங்கிறதே கிடையாது, எல்லாம் லைட்டா எடுத்துட்டு போயிடணும். அதுக்காக இப்படி புலம்புறது, மனசு சங்கடப்படுறது, அதெல்லாம் இடிஞ்சு போறது, அதெல்லாம் கூடாது. எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப எத்தனை வயசுல மௌத்தாகுறான், என்ன கஷ்டப்பட்டு மௌத்தாகுறான், என்ன மாதிரியான நிலையில் மௌத்தாகுறான், இதெல்லாம் ஒரு மறுமையை தீர்மானிக்கக்கூடியது கிடையாது. இதுல நல்லது கெட்டதுங்கிற ஒரு மேட்டர் கிடையாது.